வெல்கம் டு தமிழன் கேட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஹேட்ச். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ பார்த்துக்கோம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. அதுதான் சூப்பர் ஹேட்ச். அதை பார்க்காம இருந்தால் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேட்சை ஓப்பன் பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்த்துடலாம். ஹேட்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஷார்ட்கட் மெத்தடு, இன்னொன்று வந்து டேரக்ட் மெத்தடு. ஷார்ட்கட் மெத்தடுக்கு நீங்கள் ஹட்ச்னு மட்டும் டைப் பண்ணி ஸ்பேஸ் இல்லைன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஹேட்சுக்குள்ளே போயிடும். இப்போ ஹேட்ச்லேருந்து வெளில வரணும்னா எஸ்கேப் இங்கே வெளில வந்துடலாம். அதுவே டைரக்ட் மெத்தட்னா உங்கள் ஹோம் டேபுக்கு கீழேயே ட்ரா டூல்ஸ் இருக்குது. அந்த ட்ரா டூல்ஸில் உங்களுக்கு ஹேட்ச் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஹேட்ச் உள்ளே போயிடலாம். ஸோ ஹேட்ச் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஹேட்சை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஹேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து மெக்கானிக்கல், நெக்ஸ்ட் வந்து சிவில். மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம எதுக்காண்டி ஹேட்ச் யூஸ் பண்ணுறோம்னா அந்த திட்ட ஒரு மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி தான் நம்ம ஹேட்ச் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இந்த திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஹேட்சும் இந்த திட்ட ஒரு கிராஸ் ஹேட்சும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஹேட்சை யூஸ் பண்ணல. எதுக்காண்டி நான் ஹேட்ச் யூஸ் பண்ணலன்னா இந்த திட்ட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது 5 mm திக்னஸ்னு. ஸோ இது மூலமாக இந்த டிராயிங்கை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இந்த இடத்துல மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு. எக்ஸாம்பிள் இப்போ இந்த திட்ட கிரீன் கலரில் வந்திருக்க இடத்துல எல்லாமே மெட்டல் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம AutoCAD 2D இது மாதிரி ஹேட்ச் மூலமாவோ அப்படி இல்லாட்டினா டைரக்டா 5 mm திக்னஸ்னு மென்ஷன் பண்றது மூலமா இதை ஸ்டடி பண்ற எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ல நம்ம ஹேட்ச் இல்லாம எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிராயிங்கை பாருங்க. இது ஹேட்சோட இப்படி இருக்கு. இப்போ நான் எல்லா ஹேட்சையும் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டிராயிங் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேட்சை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டேன். இப்போ டிராயிங்கை நம்ம பார்த்தா எங்கே எது இருக்குது, எந்த திட்ட பார்க்கிங் வருது, எந்த திட்ட லான் வருது, ஒன்றுமே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹேட்சை கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம் இப்போ ஹேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஹோம் டேப்பில் உள்ள ட்ரா டூல்ஸில் ஹேட்சை போய் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த திட்ட லெஃப்ட் சைட் கார்னரில் 2 இருக்குது. ஒன்று பிக் பாயிண்ட், இன்னொன்று செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செலக்ட் தான். இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த டூலுக்கு தேவையானது ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான். அது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸா இருக்கணும். இப்போ இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸா இருக்கு. இதை நான் ஜஸ்ட் செலக்ட் பண்றேன். இப்போ செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஹேட்ச் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சிவில் டிராயிங்கை பார்த்துடலாம். இப்போ இந்த பிளான் இருக்கு. இந்த பிளானை சுற்றி நான் இந்த திட்ட ஒரு ப்ளூ கலர்ல பார்க்கிங் டெயில்ஸ் போடுற லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த திட்ட நம்ம என்ன பண்றோம், திரும்ப ஹேட்சுக்கு போறோம். ஹேட்சுக்கு போயிட்டு நான் அதுக்கு ஏத்தாப்புல ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லைனை மட்டும் போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், இந்த ப்ளூ கலர் லைனை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருக்குது. ஸோ இந்த லைனை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே அது நம்ம என்ன ஹேட்சை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஹேட்ச்னால ஃபில் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் நம்ம செலக்ட் டூலை யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிக் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இந்த பிக் பாயிண்ட் மாதிரி உள்ள டூலு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா 2 லைனுக்கு இடையில, எக்ஸாம்பிள் இந்த திட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூபு, அதே மாதிரி இதுவும் ஒரு டியூப் தான். ஸோ இந்த டியூபுக்கு நடுவில் நான் இந்த திட்ட ஹேட்சை யூஸ் பண்ணணும். அதை நான் இந்த செலக்டை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி நம்ம போட்டு பார்ப்போம். செலக்ட் யூஸ் பண்ணி இந்த லைனை செலக்ட் பண்ணேன்னா அது கம்ப்ளீட்டாவே ஹேட்ச் ஆயிரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவீங்க, இது மாதிரி ஒரு பைப்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்து வெளில வந்துடுறேன். பிக் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. 2 லைனுக்கு இடையில மவுஸை வச்சு ஜஸ்ட் ஒரு வாட்டி பிரஸ் பண்றேன். உங்களுக்கு அந்த திட்ட ஹேட்ச் வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் செலக்ட் அண்ட் பிக் பாயிண்ட். இப்போ எஸ்கேப் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த கமாண்ட்லேருந்து வெளில வரும். திரும்ப நம்ம ஹேட்சுக்குள்ளே போகணும்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் இல்லை என்டர் அமுக்குனீங்கன்னா லாஸ்ட் நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோமோ அதே கமாண்டுக்குள்ளே தான் போவோம். ஜஸ்ட் ஸ்பேஸை மட்டும் அமுக்குங்க. லாஸ்ட் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணீங்க, ஹேட்ச் யூஸ் பண்ணீங்க, அதுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த 2 இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணது எல்லாமே சாலிட் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணேன். அதுவே நீங்க மற்ற பேட்டர்ன் யூஸ் பண்ணணும்னா தயவுசெய்து நீங்க இதை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க இதை ஜஸ்ட் பிரஸ் பண்ணி ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி இருக்கணும். சோ அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணனும்னா இந்த திட்ட செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத போய்ட்டு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணனே உங்களுக்கு இந்த திட்ட ஹேட்சுக்கு கீழ டிஃபரண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த பேட்டர்ன் தான். இந்த திட்ட 3 டாட்ஸ் இருக்கும். அத போய் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரண்ட் ஹேட்சஸ் வரிசையா இருக்கும். உங்களுக்கு என்ன ஹேட்சஸ் வேணுமோ அதை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹேட்சை செலக்ட் பண்ணி நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்றேன், ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துட்டு பிக் பாயிண்ட் மட்டும் போயிருங்க. உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இதிட்ட ஜஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதே ஹேட்ச் வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதுட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னா ஸ்கேல். நம்மளோட ஸ்கேல் வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இப்படி வந்திருக்கு. இப்போ நான் அந்த ஸ்கேல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாகவே 15 போட்டு என்டர் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் பேட்டர்னு. இப்போ 15 போட்டிருக்கேன். இதே இடத்துல நான் 100 போட்டேன்னா அந்த பேட்டர்னோட சைஸ் அதோட பெருசாகும். அதுவே நான் 5 கொடுத்தேன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம செட்டிங்கில் போயிட்டு பேட்டர்னை சூஸ் பண்ணிட்டு அதோட சைஸை இந்த திட்ட ஸ்கேல் பண்ணுற மெத்தட். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆங்கிளுக்கு நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், வெறும் 0 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா நான் இந்த டிராயிங் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த திட்ட ஒரு பார்க்கிங் டெயில் போட்டிருக்கோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஹேட்சை பார்த்தீங்கன்னா எனக்கு 0 இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கு பாருங்க. அதுவே 45 இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்ம இந்த திட்ட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம ஹேட்சோட ஆங்கிளையும் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பிக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சாலிட் பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்டை அப்படியே தூக்கி இந்த ஆப்ஜெக்ட் மேலே வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்ச் என்ன பண்ணுதுன்னா பின்னாடி உள்ள டிராயிங்கை அப்படியே மறைச்சிருது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி லெவலை இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஹேட்சை நீங்கள் போய் திரும்ப செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த திட்ட ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி லெவல் மேக்ஸிமம் 90 வைக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 50 வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 90 வச்சு என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண டிரான்ஸ்பரன்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி உள்ள ஆப்ஜெக்ட் முன்னாடி ஈஸியா தெரியுது. சோ இந்த ரீசன்காண்டி தான் நம்ம டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்றோம். இது சிவில் டிராயிங்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம ஹேட்சை எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். அதுல செலக்ட் டூல் எதுக்காண்டி, பிக் பாயிண்ட் எதுக்காண்டின்னு நம்ம செப்பரேட்டா பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு ஹேட்சோட சைஸை எப்படி ஸ்கேல் பண்றது, அதோட ஆங்கிள் எப்படி வேரி பண்றது, டிரான்ஸ்பரன்சி லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே பார்த்தாச்சு. தென் இந்த பை லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை செலக்ட் பண்றது மூலமா நம்ம அதோட கலர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹேட்ச் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.